கல்யாணம் ஆன பொண்ணுங்க புருஷனுக்கு முன்னாடி சீக்கிரமா எழுந்திருச்சு நல்லா குளிச்சுட்டு தான் புருஷன் தீர்காயுசா இருக்கணும்னு நினைச்சு தாலி எடுத்து கண்ணுல ஒத்திக்கிட்டு காலை தொட்டு கும்பிடுவாங்க. இவன் நடனா எல்லாத்துக்கும் நேர்மாறா இருக்கா. இவன் நினைக்கிறாளோ இல்லையோ, நான் தீர்காயுசா இருக்கணும்பா. ராதா ராதா. என்ன டார்லிங் தூக்கத்துக்கு எடுத்துக்கிட்டு? டைம் ஆச்சுமா, எந்திரிச்சு காபி சாப்பிடுமா. ஐயோ ராதா, நான் இப்பதான் சுத்தமா குளிச்சிட்டு வந்திருக்கேன், மறுபடியும் குளிக்க வச்சிடாத ப்ளீஸ் ராதா. என்னம்மா நீங்க போய் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு நான் எதுக்காக இருக்கேன்? இந்த வீட்ல எத்தனை வேலை தான் நீங்க ஒருத்தரே பாப்பீங்க? உங்களுக்கு உதவியா இந்த வேலை கூட நான் பண்ணக்கூடாதா? அது இல்லம்மா, வந்து இத பாருங்க, வீட்டு வேலை செய்யாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அதனால சமையல் வேலை எல்லாம் இனிமே நான் தான் பார்க்க போறேன். நீங்க பேசாம போய் உட்காருங்க. போங்க. மாணிக்கம், மாணிக்கம். இத வந்துட்டமா. மாணிக்கம், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏமா இந்த புடவை துவைச்சு அயன் பண்ணி வைக்க சொன்னா ஒண்ணுமே பண்ணாம அப்படியே மடிச்சு வச்சிட்டியா? உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? சத்தியமா சொல்றமா, நீங்க சொன்ன மாதிரியே சுத்தமா துவைச்சு நல்லா இஸ்திரி போட்டு தாமா வச்சேன். அந்த லட்சணத்தை நீயே பாரு. ராதா, நீ செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லம்மா. என்னதான் நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்களா இருந்தாலும் அவங்க வயசுக்காவது மரியாதை கொடுக்க வேண்டாம்? அந்த மாதிரி இவர் நடந்துக்கலையே. சரி, கோச்சுக்காத கோச்சுக்காத. உன் துணியெல்லாம் நானே துவைச்சு அயன் பண்ணி தரேன், போதுமா? நல்லா இருக்க. ஏப்பா பாபு, உன் தங்கச்சி எனக்கு வீட்டுக்காரியா இல்ல இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா? அதானே சுமதி, இவளுடைய துணி துவைச்சு போட உனக்கு என்ன தலையெழுத்தா? நாம இருந்த இருப்பு என்ன, வாழ்ந்த வாழ்வு என்ன, நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, இதெல்லாம் மறந்துட்டியா? உணர்ச்சி வசப்படாது பாபு, உணர்ச்சி வசப்படாது. சுமதி என்கிட்ட சொல்லிருக்கா, மலேசியாவுல உங்க வீட்டுல சுவிட்ச் போட்டா பஜ்ஜி வரும், பட்டன் நமக்குனா மட்டன் வரும். அந்த அளவுக்கு வசதியா வாழ்ந்தவளை இவளுக்கு வேலை செய்யறதுக்காக நான் கட்டிக்கிட்டேன். இந்த விஷயம் மட்டும் எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னா அழகிறதுக்கு மட்டும் 5 பேர் அப்பாயிண்ட் பண்ணிருப்பாரு. ஏன்னா எங்க அண்ணன் அழவே கூடாதுன்னு டாக்டர் சிவியர் அட்வைஸ் பண்ணிருக்காரு. ஆமாமா, எந்த அளவுக்கு பாசமா வளர்த்திருக்காருன்னு எனக்கு தெரியும். ஒரு தடவை அவரே என்கிட்ட சொன்னாரே, சுமதியில நம்ம சுமதி கான்வென்ட் படிக்கிறப்போ ஏதாவது தப்பு பண்ணா சாதாரண பெரும்பாலும் அடிச்சா தனக்கு கௌரவ குறைச்சல் நினைச்சு அடிக்கிறதுக்காகவே டீச்சருக்கு தங்கத்தால பெரும்பு வாங்கி கொடுத்தாராம். கோல்டன் ஸ்டிக் அடிக்கிறதுக்காக. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு 2 பேரும் இப்படி கத்துறீங்க? நான் ஒண்ணு அவங்கள வேலை செய்ய சொல்லல. பின்ன என்ன, கல்யாணத்துக்கு அப்புறம் சும்மா இருந்தா எப்படி? அவங்க வேலையை அவங்களே செஞ்சுக்கணும். அப்படின்னா உங்க தங்கச்சி எந்த வேலையும் செய்யலன்னு சொல்றீங்களா? ஐயோ பாவம், காலையில எந்திரிச்சோன்னா அவங்க பல்ல அவங்களே தேய்ச்சுக்கிறாங்க, அவங்க உடம்ப அவங்களே தேய்ச்சு குளிச்சுக்கிறாங்க, அவங்க ட்ரெஸ் அவங்களே போட்டுக்கிறாங்க, அவங்க சாப்பாட்டை அவங்க கையாலேயே எடுத்து சாப்பிடுறாங்க. இதெல்லாம் கஷ்டமான வேலை இல்லைங்களா? இதுக்கு போய் நீங்க எல்லாம் வேலை செய்யலன்னு சொல்றீங்களா? எல்லாரும் சேர்ந்து என்ன டீச் பண்றீங்களா? அப்பா வரட்டும் பேசிக்கிறேன். என்னங்க, ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். என்ன ராதா? எனக்கு ஒரு 5000 ரூபாய் பணம் வேணும். எதுக்கு? தீபாவளிக்கு பட்டு புடவை எடுக்கத்தான். ஏன் சாதாரண வாயில் புடவை எடுத்து கட்டிக்கிட்டா தீபாவளி கோச்சிட்டு போயிடுமோ? என்னங்க இது, நம்ம வீட்ல வாயில் புடவை எடுத்து கட்டிக்கிட்டா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? லுக் பேபி, புருஷனுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் கொண்டாட்டி அலங்காரம் பண்ணிக்கணுமே தவிர மத்தவங்க பார்த்து ரசிக்கிறதுக்காக இல்ல. இப்ப பணம் கொடுக்க போறீங்களா இல்லையா? இத பார், அனாவசியமான செலவுக்கெல்லாம் நான் பணம் தர மாட்டேன். வேணா உங்க அப்பா கிட்ட கேட்டு வாங்கிக்கோ. எங்க அப்பா கிட்ட இருந்தா நான் ஏன் உங்ககிட்ட கேக்குறேன்? இந்த வீட்டை தவிர இருக்கிற சொத்தை எல்லாம் எங்க அப்பா உங்க பேர்ல எழுதி வச்சிருக்காரு. பாபண்ண, எனக்கு ஒரு 25000 ரூபாய் பணம் வேணும். கிருஷ்ணன் மலேசியால இருந்து வந்த உடனே திருப்பி கொடுத்துறேன். எதுக்குமா 25000 ரூபாய்? அது வந்து இவ பட்டு புடவைக்காக கேட்கல, நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் தீபாவளிக்கு துணிமணி எடுத்து கொடுக்கறதுக்காக தான் கேக்குறா. தேங்க்யூ பாபு. என்னது 1 லட்சத்துக்கு எழுதி வச்சிருக்க? 1 லட்சமா? ஏன் இப்படி வாய் பொளக்குற? எங்களுக்கு 1 லட்சம் ₹1 நோட்டு மாதிரி. ஆமாமா. இத பாரு ராதா, என் பேர்ல எழுதி வச்சிருக்கிற ரப்பர் எஸ்டேட்ல வர வருமானத்தை எல்லாம் இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்காக தான் இவங்க அண்ணன் மலேசியன் கவர்மெண்டோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை, இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. பேச்சுவார்த்தைன்னா அவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சிடுமா? அது ஒரு ரப்பர் விஷயமாச்சே, இழுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஏயா செக்ரட்டரி? எஸ் சார். சிங்கப்பூர் ஃபிளைட் எத்தனை மணிக்குயா வருது? 7 மணிக்கு வருதுங்க சார். எவனோ ஒருத்தன் அதுல வர்றான்னு சொன்னியே, யாரவன்? எவனோவா? அவர் சார், மிஸ்டர் ஜே ஜூ. அவர் வரார் சார். அவரை ரிசீவ் பண்றதுக்காக தான் மிஸ்டர் கிருஷ்ணனும் மிஸ்டர் தினோபாலும் ஏர்போர்ட் போயிருக்காங்க சார். ஏமா ராதா,
சேச்சே சூச்சு சி வாயிலே நுழைய மாட்டேங்குதுங்கம்மா அந்த பேரு. அவன் பர்த்டே கொண்டாடுறதுக்காக வேண்டி நம்ம மாப்பிள்ளை நம்ம பணத்தை எல்லாம் எடுத்து தண்ணி மாதிரி செலவழிக்கிறாரேம்மா. பாரு மூக்க முட்டை குடிக்கிற பசங்களை எல்லாம் பாரு, அசல் பொறுக்கி பசங்க மாதிரி இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு எரியுதும்மா. ஐயா இந்த கூல் ட்ரிங்க்ஸ் குடிங்க, எல்லாம் சரியா போயிடும். நீ வேற பபுரு சரியில்லடா போன. ஏயா இந்த ஜே ஜே ஜூங்கிறது யாருங்கய்யா? ஆஹா என் சித்தப்பன் போடா உங்க ஏய், வர்றவங்களை இன்வைட் பண்ணாம இங்க நின்னுட்டு இருந்தா எப்படி? வர்றவங்க யாருன்னு எனக்கே தெரியாது, நான் எப்படி இன்வைட் பண்ண முடியும்? ஏய், இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன், யார் வந்தாலும் நாம தான் இன்வைட் பண்ணணும், இல்லைங்களா மாமா? ஆமா மாப்பிள நல்லா போய் கவனிமா. பாடி யோ செக்ரட்டரி, எஸ், யாரையா அந்த சேச்சே சூச்சு? எங்க பாஸுக்கு அவரு தெய்வம் மாதிரி. என்ன ஒரு குரங்கு அடிச்சிட்டு வர்றாங்க? பயமுடுங்க சார், அவர்தான் மிஸ்டர் ஜே ஜே ஜூ. இந்த குரங்கா? மிஸ்டர் ஜே ஜே ஜூ, இதுதான் என்னுடைய சம்பந்தி. இவரு கை கொடு. ரவுடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஜே ஜே ஜூவின் பிறந்த நாளுக்கு வந்திருக்கும் உங்களை வருக வருக என வரவேற்கிறேன். குறிப்பா ஜே ஜே ஜூவினுடைய பிறந்த நாள் நான் எந்த நாட்டுல இருந்தாலும் அந்த நாட்டுல தான் கொண்டாடுறது வழக்கம். அந்த பாக்கியம் தமிழ்நாட்டுக்கு இந்த வருஷம் கிடைச்சிருக்கு. ஜே ஜே ஜூவினுடைய பிறந்த நாள் செலவை என் சம்பந்தி ஏத்துக்கிட்டாரு. இதுக்கு அவருடைய எதிர்காலம் எப்படி பின்ன போது பாருங்க நீங்க. அது பின்னுதோ பிரிக்குதோ பின்னாலதான் தெரியும். ஜே ஜே ஜூ, கேக் வெட்டுறீங்களா? ஏன் கேக் வெட்ட மாட்டேன்றாரு? என்ன கோபம் இவருக்கு? மதராசு சீமையிலா மவராசம் பிறந்த நாளா நாங்க ஊர் சுத்தி நாடு சுத்தி காடு சுத்தி ஹோட்டலுக்கு வந்திருக்கிறோம். ஐயா கேட்ட கொஞ்சம் திறந்து விடும், அண்ணன் கேக்கு வெட்ட போறாங்களா? ஏன் அவங்கள உள்ள விட மாட்டேன்றீங்க? அவங்க உள்ள வந்தா நாரே போகும். மரியாதையா அவங்கள உள்ள விடுங்க. விட்டு தொலைப்பா. சிங்கினா சிங்கி அடியா, சிரிச்சா நெத்தி அடியா, வங்கி வள குலுங்க வளைஞ்சு கும்மி அடியா. சிங்கினா சிங்கி அடியா, சிரிச்சா நெத்தி அடியா, வங்கி வள குலுங்க வளைஞ்சு கும்மி அடியா. பிறந்தா பிறக்கணும் புள்ள இவர் போல, இருந்தா இருக்கணும் புளியம் கொம்பு மேல. பிறந்தா பிறக்கணும் புள்ள இவர் போல, இருந்தா இருக்கணும் புளியம் கொம்பு மேல. சிங்கினா சிங்கி அடியா, சிரிச்சா நெத்தி அடியா, வங்கி வள குலுங்க வளைஞ்சு கும்மி அடி அடியாய். நாடு இருக்கு நிலையில, ஏரி இருக்கு வேலையில, ஹோட்டலுக்கு போக முடியல, நம்ம கூட்டம் எல்லாம் உருப்படியா தின்ன முடியல. ஆமா, நாடு இருக்கு நிலையில, ஏரி இருக்கு வேலையில, ஹோட்டலுக்கு போக முடியல, நம்ம கூட்டம் எல்லாம் உருப்படியா தின்ன முடியல. மகாராஜா புண்ணியமா இவர் போல வள்ளலுந்தா இருந்தாலே குறையாதப்பா. சடையில பார்த்தா எங்க அப்பன போல, சத்தியமா அழகு அதுக்கு மேல. சடையில பார்த்தா எங்க அப்பன போல, சத்தியமா அழகு அதுக்கு மேல. ராமனுக்கு தோழன் நல்ல ஒரு வீரன், உனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் உங்க முகத்தை மறப்பதாரு. சிங்கினா சிங்கி அடியா, சிரிச்சா நெத்தி அடியா, வங்கி வள குலுங்க வளைஞ்சு கும்மி அடியா. சிங்கினா சிங்கி அடியா, சிரிச்சா நெத்தி அடியா, வங்கி வள குலுங்க வளைஞ்சு கும்மி அடியா.
நாள் பிறந்துட்டான் போஸ்டர் அடிச்சு ஒட்டுவான் பூவை அள்ளி மேல கொட்டுவான் ரொம்ப விலை வசந்த பொன்னடைய மேல போத்துவான் அதை இவர் விரும்பல ஆர்ப்பாட்டம் பண்ணல அடடாயம் அவராசன் மிச்ச சோறு வச்சீங்கன்னா அது போதும் மிச்சம் நீங்க வைக்கலன்னா விட மாட்டோம் மிச்ச சோறு வச்சீங்கன்னா அது போதும் மிச்சம் நீங்க வைக்கலன்னா விட மாட்டோம் ராசாத்தி ராசா சாப்பாடு போட்டா ராம முழுக்க பாட்டு படிப்போம் வீடியோ போட்டு பிடிப்போம் சிங்கினா சிங்கி அடியா சிரிச்சா நெத்தி அடியா வங்கி மேல குழுங்க வளைஞ்சு கும்மி அடியா சிங்கினா சிங்கி அடியா சிரிச்சா நெத்தி அடியா வங்கி மேல குழுங்க வளைஞ்சு கும்மி அடியா பிறந்தா பிறக்கணும் பிள்ளையுவர் போல இருந்தா இருக்கணும் புளியங்கொம்பு மேல பிறந்தா பிறக்கணும் பிள்ளையுவர் போல இருந்தா இருக்கணும் புளியங்கொம்பு மேல சிங்கினா சிங்கி அடியா சிரிச்சா நெத்தி அடியா வங்கி மேல குழுங்க வளைஞ்சு கும்மி அடியா அடியா சம்பந்தி நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? நான் வந்த வேலைக்கு விதை போட்டிருந்தா இந்நேரம் செடி முளைச்சிருக்கும். ஏம்மா, காலையில உன்னுடைய புருஷன் எங்க கூப்பிட்டான் உன்னை? கோயிலுக்கு போலான்னு கூப்பிட்டாரு. கோயில்ல இருக்கிற தெய்வத்தை விட எவனோ பெத்த குழந்தைய எவனோ தொட்டுள்ள போடுறானா, அதுக்கு அப்பனும் பொண்ணும் போய் கிளுகிழுப்பு காட்டிட்டு வரீங்களோ? கிளுகிழுப்பு வார்த்தை மதிக்காத இவள நான் டைவர்ஸ் பண்ண தான் முடிவு பண்ணிட்டேன். மாப்பிள என்ன வார்த்தை சொல்றீங்க? என்ன பாபு பாபு, ஏதோ தங்கச்சி உங்க வார்த்தையை மதிக்கலைங்கிறதுக்காக இப்படி ஒரு முடிவுக்கு வரலாமா? என்ன எங்க அண்ணன் வார்த்தை கட்டுப்பட்டு நான் அவங்க தங்கச்சி கழுத்துல தாலி கட்டினேன். இல்லன்னா நான் ஹாங்காங்ல படிக்கும்போது ஒரு பொண்ணை உயிருக்கு கால் வச்சுட்டு இருந்தேன். அவளை எல்லாம் நான் கல்யாணம் பண்ணிருப்பேன். ஹாங்காங்லயா? அதான் பாஸ், ஹாங்காங்ல 9 கப்பலுக்கு சொந்தக்காரங்கிறாரு ஓசி பீசா, அவனோட மக இவன் காலி சீசா. ஓஹோ, அந்த பொண்ணா? எச்ச முழுங்கனா கூட கண்ணாடியில தெரியற மாதிரி உள்ள போறதெல்லாம் தெரியுமே. செக்கச்சவேலுன்னு நல்ல உயரமா கிஸ் பண்ணணும்னா கூட ஏணி வச்சுதான் விச்சக்குன்னு கிஸ் பண்ணணும். மாமா, ஒரு புருஷனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைய உங்க பொண்ணு துளியாவது செஞ்சிருக்காள? அண்ணே, நீங்க சொல்றத பார்த்தா இவங்க கையால ஒரு கிளாஸ் காஃபிய கூடவா குடுக்கல? நல்லா கொடுத்தாள. பாபு கோச்சிக்காத, ராதாவை எங்க அப்பா வளர்த்த விதம் அப்படி. எஸ், முந்தா நேத்து வரைக்கும் அவ துணிமணி எல்லாம் மாணிக்கம் தானே தோச்சு போட்டுட்டு இருந்தாரு. டேய், நீ ஏன்டா எரியற நெருப்புல எண்ணெய ஊத்துற? இன்னும் கொஞ்சம் ஜெகஜோதியா எரிட்டுமேன்னு தான். அது இல்ல சம்பந்தி, நம்ம மாணிக்கம் இன்னைக்கு நேத்தா இந்த வேலையெல்லாம் செய்யறான். அதை விடுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் அவன் பொண்டாட்டினுடைய சேலை ஜாக்கெட் எல்லாம் துவைக்காம இருக்கிறான் சொல்லுங்க. எதுக்கும் வக்கீலாதவன் தான் அந்த மாதிரி வேலை எல்லாம் செய்வான். அண்ணே, நீங்க தான் இதுக்கு ஒரு முடிவு எடுத்தாகணும். எது? யார் புடவைய யார் துவைக்கிறதுன்னா எனக்கு வேற வேலையே இல்லையாடா அறிவு கட்டவனே. நான் இவ்வளவு டைவர்ஸ் பண்றத பத்தி சொல்றேன். எந்த மாப்பிள்ளை இது? டைவர்ஸ் சொல்லிட்டு என் கர்ப்பத்தை கலைக்கிறீங்க. மிஸ்டர் ரங்கராஜ், ஆரம்பத்துல உங்களுக்கு கர்ப்பம்னு தெரிஞ்சிருந்தா உங்களோட நான் சம்பந்தமே வச்சிருக்க மாட்டேன். ஏன்னா ஆம்பளை கர்ப்பம் எனக்கு பிடிக்காது. அதுல சம்பந்தி, என் வயிற்றுச்சல அப்படி சொன்னேன். ஐயோ, வயிற்றுல அடிச்சுக்காதீங்க, அபாஸ்னி ஆயிடும். ராதா, 1 மினிட். இந்த புருஷனை பத்தி கல்லு புல்லுன்னு என்னது? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். இன்னொன்னு கணவனே கணவனே கண் கண்ட தெய்வம். அத புடிச்சுக்க. நீ அந்த பழமொழியை கெட்டியா புடிச்சுக்கினா லைஃப் நல்லா இருக்கும். சம்பந்தி, இப்ப நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இனிமே பாருங்க ராதா எப்படி நடந்துக்கிறான். நான் பார்க்க வேண்டியது இல்ல, என் தம்பி பார்த்தான்னா போதும். சம்பந்தி, ஒரு சின்ன விஷயம். என்னது? மலேசியா கவர்மெண்ட் பேசிட்டு இருந்தீங்களே, அது என்ன ஆச்சு? மலேசியன் கவர்மெண்டோட பேச்சுவார்த்தை முடிஞ்சு போச்சு. அப்போ சீக்கிரமா காசெல்லாம் வந்துடும். மிஸ்டர் ரங்கராஜன், பணத்துக்கு நீங்க ரொம்ப அலையறீங்க. இந்தியன் கவர்மெண்டோட இன்னும் பேச்சுவார்த்தை முடியலையே. இப்படி பேசிட்டே இருந்தா எப்பதான் வரும்? நான் ஒன்னு சொல்றேன் கேளுங்க. காவேரி தண்ணியை பத்தி 1924 பேச ஆரம்பிச்சாங்க. என்னைக்கு தண்ணி வருதோ அன்னைக்கு பேச்சு நிக்கும். நம்ம ராஜா சொன்ன மாதிரி ஜப்பான்ல இல்லாத ஃபேக்டரி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இந்த ரங்கராஜா அதை கேட்க வரான்னு நினைக்கிறேன். சார், ராஜா சொன்ன மாதிரி நம்ம கேர்ஃபுல்லா இருக்கிறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் இரு. ரங்கராஜன் தான் வர்றான் போல இருக்குது. ஏய், இங்க பா. என்ன? நீ கொல்ல பக்கமா போய் அந்த உடற்வாயன் இல்ல, வளர்வாயனா? இவன் ஒரு உடற்வாயன். அவன் தாண்டா நாடக நடிக்க. அவனுக்கு ஃபுல்லா வக்கீல் ட்ரெஸ் பண்ணி கூட்டிட்டு வா. போ போ போ. அப்படியே நீ என்ன பண்ற? பப்ளிக் டெலிபோன் பூத்துல அங்க காயின் போட்டுட்டு ஜப்பான்ல இருந்து கால் வந்ததா இங்க போன் பண்ணு. அந்த ரங்கராஜ அசந்து பொத்துன்னு கீழே விழுவான் மனுஷன். ஓகே. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம்.
என்னம்மா சௌக்கியமா? உங்க ஆசீர்வாதத்துல நல்லா இருக்கேன். ஏன் அங்கிள் எங்களை எல்லாம் மறந்துட்டீங்களா? அந்த பக்கம் வந்து 10 நாள் ஆச்சே, அதனாலதான் குழந்தை அப்படி கேக்குது. எங்க வர்றது? கிருஷ்ணனுக்கு கை வீங்கி போச்சு. என்னங்க வியாதி? வியாதி ஒண்ணும் இல்ல. வியாதி ஒண்ணும் இல்லைங்க. ஒரு நாளைக்கு 7442 செக்ல கையெழுத்து போடுறேன்னா எவ்வளவு கேபிள்ஸ், எவ்வளவு ட்ரங்க் கால்ஸ். என்ன சார் வேர்ல்டு பூரா ஃபேக்டரியை திறந்துட்டு ஒரு என்னமோ தலைய பிச்சுக்கிட்டு ஓடணும் போல இருக்கு. யூ see இந்த பிஸில ஹாலிவுட்ல இருந்து எலிசபெத் டெய்லர் இல்லைங்க, யாரு? அந்த சினிமா நடிகை எலிசபெத் டெய்லரா? இல்ல இல்ல தைய வேலை செய்யறாங்களே எலிசபெத் டெய்லர், அந்தம்மா. நீங்க என்னங்க நீங்க அந்த ஆர்டிஸ்ட் தான் போன் பண்ணி நெருக்கமா நம்ம ரம்மி ஆடலாமான்னு கேட்டா, எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்குது, நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏங்க உங்க மாமா ஒண்ணு ஹெல்ப் பண்றது இல்லீங்களா? நேரம் ஏன் காலையில 5 மணிக்கு அந்த சீப்பு எடுத்து அந்த 2 மீசைய தொங்க 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 வாரி சாயங்காலம் 5 மணிக்கு தொங்க விட்டு வெளியே வராரு. மீசைய பத்திய வியாக்கியானம் போன் வந்திருக்கப்பா. ஏம்மா, வாங்க வாங்க வந்து உட்காருங்க. உட்காருமா. சிசுக்கு விசுக்குன்னு வந்து உட்காரு. ஹலோ, ஜப்பான் மேனேஜரா? கொஞ்சம் இரு, இதை பேச சொல்றேன். கிருஷ்ணா, ஜப்பான்ல இருந்து போன் வந்திருக்கு. ஓ சின்ன ஜப்பானா? சின்ன ஜப்பானா? சின்ன காஞ்சிபுரம் பெரிய காஞ்சிபுரம் மாதிரி, சின்ன ஜப்பான் பெரிய ஜப்பான். ஆல்ரைட். யாரு? மேனேஜர் ரிச்சர்ட் டோசா பேசுறேன். என்னையா சொல்ற நீ? நம்ம சப்ளை பண்ண 7000 விசிஆர் டெக்கோ டொக்கு டொக்குன்னு சவுண்ட் கேக்குதா? அதுக்கு நீ ஏன் மேன் லொக்கு லொக்குன்னு இரும்புற? யோ, அந்த ஜெனரல் மேனேஜர் சால்பத்ரி குமாவை கூப்பிடு, 2ல 1 தீத்துறேன் பகர். என்னம்மா இது? நம்ம வந்த நேரம் டெக்கெல்லாம் டொக்கு டொக்குன்னு சத்தம் கேக்குதான். மனுஷன் கோபமா இருக்கிறத பார்த்தா என் மனசு பக்கு பக்கு நடிச்சுக்குதுமா. யாரு? சால்பத்ரி குமாவா? நீ ஒரு முக்காமூட பையன்யா. உனக்கு இங்கிலீஷும் தெரியாது, தமிழும் தெரியாது, ஜப்பான் ஒண்ணுதான் தெரியும். அதுலயே நான் பேசி தொலைறேன். ஈப்பல்லத்தா ஈசக்கண்ணா ஈப்பல்லத்தாவோ, ஆசக்கண்ணே வைரல்லத்தா ஆலமண்ணாவோ, யான பெத்தா வரே வான பெத்தா சான சல்லா கான கரேவோ, அஸ்கல்லக்கா லக்கா அஸ்கல்லக்கா லக்கா அஸ்கல்லக்கா புட்ட போன். யார்கிட்ட காட்டுறான் அவன்? செருப்பால் அடிக்கிறேன் ராஸ்கல். இன்னைக்கு டிஸ்மிஸ் பண்றேன். ஆமா, வேணாப்பா, பாவம் புள்ள குட்டிக்காரன். இப்பவே 3 குழந்தை. அது என்னது 3 குழந்தை? கையில 3 குழந்தை, வயித்துல 1/2 குழந்தை. நீங்க சும்மா இருங்க மாமா. அவனை செருப்பால அடிச்சாதான் என் மனசு ஆறும். நீங்க உடனே ஜப்பானுக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணுங்க. எதுக்கு? நான் ஏன் ஜப்பானுக்கு டிக்கெட் புக் பண்ணணும்? நம்ம கிட்ட கம்ப்யூட்டர் மிஷின் இல்ல. இங்க செருப்பு போடுறேன், அது போய் ஜப்பான்ல அடிக்குது. ஆமா, அத மாதிரி மிஷினை தான் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமே. என்ன ஆமா சோமா? அந்த மிஷினுக்குள்ள தலையை விட்டு தானே மீசை இப்ப ஜப்பான் வரைக்கும் நீண்டு போய் கிடக்குது. மீசி நீண்டது இருக்கட்டும், அங்க பாருப்பா, பாவம் குழந்தை முகமே நீண்டு இருக்கு. Is it? எவ்வளவு இழைச்சு போய் இருக்குது. அக்லாஷப்பதானா சுக்ரமா? என்ன மிஸ்டர் ரங்கராஜன், குழந்தைய வத்தலாக்கிட்டீங்க? வெயில்ல காய வச்சிருப்பாங்க. அது இல்லீங்க, அன்னைக்கு நீங்க அட்வைஸ் பண்ணதுல இருந்து வீட்டு வேலை பூராவும் இதே தானே செய்யுது. கேள்விப்பட்டேன். ஊர் ஜனம் எல்லாம் சேர்ந்து என்கிட்ட சொல்லுச்சு, காலையில உங்க டாக்டர் எழுந்ததுக்கு அப்புறம் தான் கோழியே கூவுதான், தண்ணி தெளிச்சு சாணியில கோலம் போடுதான், சாதம் வடிக்குதான், ரசம் வைக்குதான். மாமா மாப்பிள, இதை விட ஒரு அதிர்ச்சியான சமாச்சாரம் கேள்விப்பட்டனே. காலையில எழுந்த உடனே அடுப்ப பத்தாச்சு அப்பளம் பொறிக்குதான், அந்த அளவுக்கு போயிட்டுது. குழந்தை அப்பளம் பொறிக்குது. இதெல்லாம் கேக்குறப்போ என் மனசு எந்த சந்தோஷப்படுது தெரியுமா? இதுதான்ப்பா உங்ககிட்ட ஒரு கெட்ட பழக்கம். கெட்ட பழக்கமா? அது ஒண்ணும் இல்லைங்க. அளவுக்கு மீறி சந்தோஷம் வந்துருச்சுன்னா கண்ணை மூடிக்கிட்டு கோடி கோடியா கொட்டிட வேண்டியது. குழந்தை, உனக்கு என்ன வேணுமோ கேளுமா, தரேன். இமிடியட்டா தரேன். உங்க அன்பு இருந்தா அதுவே போதும். அவரிடம் இருப்பது அது ஒன்றுதானே. ஏமா, மாமனார்கிட்ட ஏதோ பிரசன்ட் கேட்கணும் சொன்னியே, கேளமா, அவர் சந்தோஷமா இருக்கிறாரு. அது வந்து அங்கிள். என்னம்மா? ஜப்பான்ல இருக்கிற இவருடைய ஃபேக்டரி உனக்கு வேணும்னு சொல்றியா? அதுக்கெல்லாம் நம்ம ஆசைப்படக்கூடாதுமா. Why not? Why not, மிஸ்டர் ரங்கராஜன்? பரந்த உள்ளம், குழந்தை உள்ளம். குழந்தை கேக்குது. ஏமா, அந்த ஃபேக்டரி தானே வேணும்? ஆமா அங்கிள். எடுத்துக்கோ, எடுத்துக்கோ அந்த ஃபேக்டரியை. ஏன் சார், இது என்ன பர்மா பஜார்ல விக்குது? ஏன் எடுத்து கொடுக்கறதுக்கு? அதானே. Shut up your nasty mouth. சட்டநாதன், ஜப்பான்ல இருக்கிற விசிஆர் ஃபேக்டரியை குழந்தை மேல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். நம்ம சம்பந்திக்கு ரொம்ப தாராளமான. அதனால தான் இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டாரு மாப்பிள. கிருஷ்ணா, நான் சொல்றேன்னு வருத்தப்பட்டுக்க கூடாது. அவ்வளவு பெரிய ஃபேக்டரி இந்த பொண்ணுக்கு ஃப்ரீயா கொடுத்தா அது மேல அக்கறை இல்லாம போயிடுமே. நன்றாக சொன்னீர், நன்றாக சொன்னீர். இப்ப நீங்க என்னதான் பண்ண சொல்றீங்க? கிருஷ்ணா, பத்திர செலவையாவது அவங்க ஏத்துக்கிட்டாதான் ஃபேக்டரி மேல பொறுப்பு வரும். ஆமாப்பா,
அங்கிள் சொல்றது நியாயம்தான். இத பத்தி நீங்க சிவியரா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருங்க. நான் கிளப் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அந்த பெரிய பங்களா இருக்குதே, உங்க மாப்பிள்ளை பாப்பு பேர்ல எழுதி வச்சிருங்க. ஜப்பான் ஃபேக்டரி இருக்குதே, அதுக்கு உண்டான பத்திர செலவெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இதுவும் நல்ல யோசனை தான்ப்பா. எப்படியோங்க அந்த ஜப்பான் ஃபேக்டரி என் பொண்ணுக்கு கிடைச்சா போதும். நீங்க சொன்ன மாதிரியே என் பங்களாவை என் மாப்பிள்ளை பேர்ல எழுதி வச்சிடறேன். அப்போ நாங்க வர்றோம். இங்க வாயா. என்ன? ரயில் புழுவேன், கப்பல் புழுவன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த போறானே ஏறப்பலாம் புழுவேன், கோடிக்கணக்கில புழுவுறாங்க. ஏயா உங்களோட சேர்ந்து ஒத்து ஊதுறனே, எனக்கு என்ன கொடுக்க போறீங்க? கவலைப்படாத, கடலூர் இருக்கிற கடலை ஃபேக்டரி உனக்கு தான். எனக்கு தான். உனக்கு தான். எனக்கு தான். உனக்கு தான். அடே அப்பா, என்கிட்ட உள்ள புழுவுறாங்க. இனிமே இவங்க சகாசமே வச்சு கூடாது. மிஸ்டர் சிவராமன், நவ் யூ ஆர் ஆல் ரைட். உங்க மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கு. இன்னும் 2 நாள்ல நீங்க வீட்டுக்கு போலாம். நாளைக்கு மறுபடியும் வந்து பாக்குறேன். ராஜா, நான் நல்லா ஆகணும்னு நீயும் பரமசிவமும் ரொம்ப சிரமம் எடுத்துக்கிட்டீங்க. இதை நான் மறக்கவே மாட்டேன். என்ன அங்கிள், எங்க அப்பா உங்களுக்கு செஞ்ச துரோகத்துக்கு காலம் பூரா நான் உங்களுக்கு சேவை செஞ்சாலும் அதுக்கு ஈடு செய்ய முடியாது. வேடுப்பா, அதெல்லாம் நான் எப்பவோ மறந்துட்டேன். அப்பா, முதல்ல இந்த ஜூஸை குடிங்க, அப்புறமா பேசிக்கலாம். நீ என்ன அப்பா அப்பான்னு கூப்பிடும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீங்க இதை சாப்பிடுங்க. செக்ரட்டரி, அண்ணா வீட்டு சாப்பாடு சாப்பிட்டா அண்ணாந்த படுக்கையா? பாச பார்க்க வந்தீங்களா? ஹலோ 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 ரங்கராஜன், வந்து ரொம்ப நேரமாச்சோ? இல்ல இப்பதான் வந்தோம். மிஸ்டர் டினோபான், நீங்க சொன்னபடி ஜப்பான் ஃபேக்டரி ஸ்டாம்பு செலவு கீழா என் பங்களாவை மாப்பிள்ளை பேர்ல எழுதி வச்சுட்டேன். இந்தாங்க பத்திரம். தேங்க்ஸ். என்னங்க மாமா நீங்க, அவருக்கு இருந்ததே ஒரே ஒரு பங்களா, அதையே நீங்க எழுதி வாங்குனீங்க. இதுதான் எனக்கு பிடிக்கிறது இல்ல. சரி, நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் எங்க வச்சுக்கலாம்? நம்ம சைதாப்பேட்டையில வச்சுக்கலாம். சைதாப்பேட்டையா? இது இல்லீங்க மிஸ்டர் ரங்கராஜ். அதாவது வண்ணாந்துறைக்கு பக்கத்துல சைதாப்பேட்டை மெட்ராஸ்ல இருந்து அது இல்ல. இது சின்ன ஜப்பான்ல இருந்து 27வது கிலோமீட்டர்ல போனோம்னா அந்த சைதாப்பேட்டா அப்படின்னு ஒரு இடம். அங்கதான் பெரிய மனுஷால எல்லாம் ரெஜிஸ்டர் பண்றது. 12ஆம் தேதி நீங்க, உங்க டாக்டர், நானும் 3 பேரும் பிளைட்ல போறோம், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றோம். ஃபேக்டரி அலக்கா எடுத்து உங்க மக கிட்ட ஒப்படைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க டெக்கு செய்வீங்களோ இல்ல கொக்கு செய்வீங்களோ, தட் இஸ் யுவர் பிளட் பிரஷர். அப்ப நாங்க வர்றோம். வர்றோம். டினோபால், வர்றோம். என்ன செக்ரட்டரி சார், ஐயா ஒரு அம்மாவும் எதுக்கு ஜப்பான் போறாங்க? அங்க முள்ளங்கி சீப்பா இருக்கான், ஆறா வாங்கிட்டு வரலான்னு. போடா, கேட்க வந்துட்டான். போய் மத்த வட்டிகளை கொண்டா. ஏன் சார், ஜப்பான் ஃபேக்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச பிறகு உடனே திரும்பி வந்துருங்க இல்லையா? உடனே எப்படியா வர முடியும்? சம்பந்தி அவ்வளவு சீக்கிரம் விட்டுடுவாரா? அவருடைய ஃபேக்டரி சுத்தி பார்க்கிறதுக்கு 4 நாள் ஆகுமா? சார், உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்டர் தபால் வந்திருக்கு சார். ம். என்னம்மா இது அநியாயமா இருக்கு? என்ன சொல்றீங்க? இந்த நோட்டீஸ் கண்ட 24 மணி நேரத்துல நான் இந்த வீட்டை விட்டு வெளியேறணும்னு உன் புருஷன், அதான் என் மாப்பிள, எனக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்ச காரணமா? வக்கீல் நோட்டீஸா? எதுக்காக அப்படி செஞ்சிருக்காரு? தங்கச்சி, எனக்கும் தெரியாம இந்த வீட்டை உன் புருஷன் பேருக்கு இவர் எழுதி கொடுத்திருக்காரு. இப்ப வீட்டுக்கு சொந்தக்காரன் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னா போயிட வேண்டியதானே? பயமுடா ராதா, இதுல ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கு. சூழ்ச்சியா? எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. நோட்டீஸ் பார்த்ததுக்கு அப்புறம் கூடவா ஒண்ணும் புரியல? அத புரிஞ்சுக்கிட்டோம், ஆனா உங்களை தான் என்னால புரிஞ்சுக்கவே முடியல. இப்ப புரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க? மாப்பிள, நான் உங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? என் சொத்து பூரா உங்க பேர்ல எழுதி வச்சேன். போடாததுக்கு இந்த வீட்டையும் எழுதி வச்சேன். அதுக்கு நீங்க காட்டுற மரியாதையா இது? மாமா, இதையெல்லாம் நீங்க ஒண்ணும் சும்மா எழுதி வைக்கல, ஆதாயத்தோட தான் செஞ்சிருக்கீங்க. அப்படி பார்த்தா எங்க அண்ணன் உங்க மகன் பேர்ல அவ்வளவு பெரிய ரப்பர் எஸ்டேட் எழுதி வச்சிருக்காரு. அவ்வளவும் பெரும் எழுத்துல தானே இருக்கு. அதுதானே, இதுவரைக்கும் ஒரு ரப்பர் துண்டை கூட காட்டலையே. இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கே சந்தேகமா இருக்கு. மை டியர் அங்கிள், முதல்ல நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போறத பாருங்க. எதுக்காக எங்க அப்பா வெளியே போக சொல்றீங்க? அனாவசியமா நாளுங்க இந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு பிடிக்கல. மரியாதையா நீங்களே வெளியே போயிட்டீங்கன்னா கௌரவமா இருக்கும். இல்ல கூர்காவை கூப்பிட்டு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள சொல்லுவேன். சொல்லாதே, செய். பரமசிவம், நீயா? ஆமா, நானே தான். செத்து போயிட்டு சொன்னாங்களே,
செத்து போறது உண்மைதான். யமதர்மங்கிட்ட 4 நாளைக்கு லீவு கேட்டு வந்திருக்கேன். எதுக்கு தெரியுமா? செருப்புல பத்திரி. என்னப்பா டினோபால் மாதிரியே இவரும் அந்த பாஷையை பேசுறாருன்னு குழப்பமா இருக்கா? அந்த டினோபால் வேற யாரும் இல்ல, நம்ம பரமசிவ அங்கிள் தான். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு சம்பந்தியா வந்திருக்காரே கோட்டீஸ்வரர் கிருஷ்ணன். அவர் யாரு தெரியுமா? சினிமா தியேட்டர்ல பிளாக்ல டிக்கெட் விக்கிற சாதாரண கிருஷ்ணன். மிஸ்டர் ரங்கராஜ் வணக்கம். நான் தான் உங்களுடைய சம்பந்தி கிருஷ்ணன். என்ன அப்படி பாக்குறீங்க? என்ன தெரியல? இப்ப லத்தா இப்ப கண்ணா இப்ப வர்றான்னா அல்கபரா ஆது மண்ணே ஆது பராவோ அஸ்கலக்கா லக்கா அஸ்கலக்கா புட் த போன். இப்ப தெரியுதா? வாய மூடுறா ராஸ்கல். ஏண்டா பொறுக்கி பயலுகளா, என்ன தைரியம் இருந்தா எனக்கே சம்பந்தியாயி என்ன இப்படி ஏமாத்துவீங்க? ஏண்டா என் வாசப்படியை மிதிக்கிறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா? ஏண்டா பழைய பரமசிவம், நான் உனக்கு என்னடா செஞ்சேன்? வாய மூடுறா. ஏண்டா இந்த பயல்களோட சேர்ந்து என்ன இப்படி ஏமாத்துறேன்? சிவராமனை நீ ஏமாத்துன, எங்க கிட்ட நீ ஏமாந்த தசகால். இதுல இருந்து என்ன பிரியுது? நாங்க மோசக்காரனுக்கு மோசக்காரன். டமால் பிசிலி சிலி, சிலிங் பிசிலி டமால். ஏண்டா ஃப்ராட் பசங்களா, என்னன்னா டூப் அடிச்சீங்கடா? ஐஸ்லாண்டுல ஐஸ் ஃபேக்டரி, இங்கிலாந்துல இங்கு ஃபேக்டரி, தாய்லாந்துல தைல ஃபேக்டரி, கனடாவில கடப்பார ஃபேக்டரி, மடகாஸ்கர்ல மம்மட்டி ஃபேக்டரி. ஏண்டா இப்படி எல்லாம் சொல்லி என்ன ஏமாத்துறீங்களா? அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்பட்டா இருக்கிறதும் போயிடும்னு சொல்லுவாங்க. இப்ப உங்க கதையும் அப்படியே ஆயிடுச்சு. ஏண்டா பெத்த அப்பனை நடுத்தரில் நிக்க வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறியா? ஏண்டா நீ எல்லாம் ஒரு புள்ளையா? இந்த பயல்களை நான் சும்மா விட மாட்டேன். என்ன செய்ய போறீங்க? என்ன பண்ண போறேனா? அவனுக்கு இல்லாத ரப்பர் எஸ்டேட் இருக்கிறதாக போய் சொல்லி உன் பேர்ல எழுதி வச்சானே, அந்த டாக்குமெண்ட்டை வச்சு சீட்டிங் கேஸ்ல இவங்க அத்தனை பேரையும் உள்ள தள்ளுறேன். ஐயோ அவசரப்படாதீங்க. நீங்க இப்படி எல்லாம் செய்வீங்கன்னு தெரிஞ்சுதான் அந்த போலி டாக்குமெண்ட்டை எப்போ உங்க பீரோல இருந்து எடுத்துட்டேன். மன்னாரே மன்னாரே. என்ன முழிக்கிறீங்க? இப்ப உள்ள போக போறது நீங்க தான். நான் எதுக்குடா உள்ள போகணும்? எதுக்காகவா? சிவராம் அங்கிளை மோசம் பண்ணல, அதுக்காகத்தான். என்னடா ஆதாரம்? ஆதாரமா? ஜம்பு. எஸ் சார். நீ எங்கப்பா வந்த? ஆதாரம் கேட்டீங்கல்ல, அதுக்காக ஜம்பு நான் தான் வர சொன்னேன். நீங்க சிவராமன் சார் கிட்ட எந்தெந்த வகையில தில்லு முள்ளு பொண்ணு எப்படியெல்லாம் ஏமாத்துறீங்க விவரம் எல்லாம் இந்த ஃபைல்ல இருக்கு. உங்களோட சேர்ந்து ஜெயிலுக்கு போறதை விட உங்க மகன் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டு அப்ரூவரா மாறிட்டேன். ஏண்டா உன் பங்கையும் வாங்கிட்டு கடைசியில என்ன காட்டி கொடுத்துட்டியா? திருடுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கணும் சம்பந்தி. ஆமா மந்தி. மந்தியா? ஆமா சம்பந்தி. அங்கங்க கம்பெனில தீபாவளிக்கு பொங்கலுக்கு போனஸ் கொடுக்கறதா கணக்கு எழுதுவாங்க. நீங்க என்னடா அமாவாசைக்கு பௌர்ணமிக்கும் போனஸ் கொடுக்கறதா திருட்டு கணக்கு எழுதிருக்கீங்களே. வாய மூடுங்கடா திருட்டு ராஸ்கல். சும்மா இருங்க. திருட்ட பத்தி நீங்க பேசுறீங்களா? நீங்க அவர் தம்பி பேர்ல எழுதின சொத்தெல்லாம் இப்ப என் பேர்ல தான் இருக்கு. அப்படியா? ஆமா. நீங்க பண்ண தப்புக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்க வேண்டாம், கொஞ்சம் இருங்க. ஹலோ போலீஸ் அங்கிள், நீங்களா? ஆச்சரியமா இருக்கா? எல்லாம் கேள்விப்பட்டுதான் நான் இங்க வந்தேன். ஏப்பா, பெத்த அப்பனையே போலீஸ்ல புடிச்சு கொடுக்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டியா? இதனால உன் குடும்பத்தினுடைய மானம் மரியாதை எல்லாம் என்ன ஆகுங்கிறத கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தியா? அத பத்தி எனக்கு அக்கறை இல்லை. எனக்கு இருக்குப்பா. பாதிக்கப்பட்ட நானே பேசாம இருக்கேன், நீ ஆத்திரப்படுற. அங்கிள், ஒரு விரோதியை கூட விட்டுறலாம், துரோகியை விடக்கூடாது. தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் சட்டப்படி தண்டிக்கப்பட்டாதான் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் திருந்த முடியும். அப்படி பார்த்தா தண்டிக்கப்பட்ட எல்லாருமே திருந்திட்டாங்கன்னு நீ நினைக்கிறியா? எத்தனையோ பேர் மீண்டும் தவறு செய்துட்டு ஜெயிலுக்கு போகலையா? சட்டத்தை வச்சு யாரையும் திருத்தவே முடியாது. மனிதன் தானா திருந்தணும். சிவராமா, மனசாட்சி உள்ளவன் திருந்துவான். அதுதான் இவன்கிட்ட கிடையவே கிடையாது. இவனை சும்மா விடக்கூடாது, செக்குல போட்டு ஆட்டணும். அப்படி செய்துட்டா இறந்து போன என் மனைவி மகள் எல்லாரும் திரும்பி வந்துருவாங்களா? யார சொல்லி என்னப்பா பிரயோஜனம்? நடந்தது நடந்து போச்சு, அவரை விட்டுங்க. சிவராமா, அன்னைக்கு உதட்டாறு விலதாப்பா உன்னை தெய்வம்னு சொன்னேன். இப்போ சத்தியமா சொல்றேன், நீதாப்பா என் தெய்வம். அங்கிள்,
எங்க அப்பா உங்களை மோசம் பண்ணி சம்பாதிச்ச சொத்தெல்லாம் இப்ப என் பேருக்கு வந்துருச்சு. அதெல்லாம் வித்து கடனை அடைச்சிட்டு நீங்க மறுபடியும் கம்பெனி ஆரம்பிச்சு நடத்தணும் ப்ளீஸ். அந்த கம்பெனியில ஒரு சின்ன வேலை செய்யறதுக்காவது எனக்கு சந்தர்ப்பம் கொடுக்கணும். என்னைக்குமே நீ என்னுடைய பார்ட்னர் தான். 50-50. ஓகே சிவரா